காதல் காதல் எங்கேயும் காதல் என்றென்றும் காதல் என்றென்றும் காதல். வசந்தா எந்திரிச்சிட்டியாப்பா? ஏம்மா ரொம்ப நேரமா தூங்கிட்டேனா? வெண்ணிலா வெண்ணிலா சார், என்ன உங்க வீட்டுல விசேஷத்தை வச்சுட்டு இங்க நின்னுட்டு இருக்கீங்க? வசந்தா. டேய் வசந்தா. கிருஷ்ணா. ஹலோ, நான் ஒருத்தி இங்க இருக்கேன். ஹாய். ஹாயா. அம்மா யாரும்மா இவங்க? வசந்தா, என்னப்பா இது? என்னம்மா யாரும்மா இவங்க? நினைச்சேன், நான் அப்பவே நினைச்சேன். என்ன மேம், என்ன நினைச்சீங்க? மே ஐ நோ ஹூ ஆர் யூ? நீங்க ஆளு மாத்தி தான் என்னைய கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னு அப்பவே நினைச்சேன். வேற யாரோ நினைச்சு என்னைய கூட்டிட்டு வந்துட்டீங்களா? வாட்? உங்களை நான் கூட்டிட்டு வந்தேனா? டேய் வசந்தா, வளகாப்புக்கு போயிட்டு வரும்போது ஒரு கல்யாண மண்டபம் வந்ததுலடா. ஆமா வந்தது. அந்த கல்யாண மண்டப வாசல்ல ஒரு பேனர் பார்த்தேல. பேனரா? டேய் கல்யாண பேனர் பார்த்தேலடா. அதை பார்த்துட்டு வண்டி நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு இந்த பொண்ணை கைப்பிடிச்சு எடுத்து கூட்டிட்டு வந்து வண்டிக்குள்ள ஏத்திட்டேல. யாரு, நானா? என்ன நானா? சார், நீங்க தான் சார் வண்டியில கூட்டிட்டு வந்தீங்க கோமுவ. கோமுன்னா யாரு? இந்த உங்க முன்னாடி நிக்கிறேன்ல, நான் தாங்க. ஓ சார், எதுக்கு அவளை கூட்டிட்டு வந்தீங்க? என்ன விஷயம்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நாங்க எல்லாரும் பதட்டத்தோட வந்து நின்னுட்டு இருக்கோம். இந்தாங்க, உங்களுக்கு என்ன பதட்டம்? ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட். நான் 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 ஒண்ணுமே பண்ணல. அம்மா இந்த சார் யாரு? எங்க தாத்தாங்க. ஓ சாரி சார், நான் உங்க பேத்தியை கூட்டிட்டு வந்ததா எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. அந்த மாதிரிலாம் நான் பண்ணவே இல்லை. அவரையும் சேர்த்து தாங்க கூட்டிட்டு வந்தீங்க. வாட்? இவரையும் சேர்த்து கூட்டிட்டு வந்தனா? கிருஷ்ணா என்னடா எல்லாரும் என்னென்னமோ சொல்றாங்க? அடே ஆமாடா, நானும் தானே கார்ல உங்க கூட வந்தேன். ஓ மை காட், நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணவே இல்லை. வசந்தா, என்னப்பா? அம்மா இல்லம்மா, நான் அந்த மாதிரி எல்லாம் பண்றவனா? எப்ப வசந்தா, நீ அந்த மாதிரி எல்லாம் பண்ற ஆளே கிடையாது. ஆனா அந்த பொண்ணை கைப்பிடிச்சு கூட்டிட்டு வந்ததை நானே பார்த்தனே. அம்மா நீங்களுமா? இங்க இருங்க சார். இப்ப ஒண்ணும் இல்ல, நான் ஒண்ணும் நினைச்சுக்கிடல. ஆளு மாத்தி கூட்டிட்டு வந்துட்டீங்க, அவ்வளவுதானே? இல்ல நான் கூட்டிட்டே வரலங்கிறேன். சரி சரி, டென்ஷன் ஆகாதீங்க. கூட்டிட்டு வரல, அவ்வளவுதானே? அப்ப நாங்க கிளம்பட்டுமா? என்ன கோமு இவ்ளோ கேஷுவலா விட்டுட்ட? அப்புறம் என்ன முத்து செய்ய சொல்ற? அவர் தான் நான் கூட்டிட்டு வரலங்கிறாருல. அவர் கூட தான் கார்ல வந்த இடியட். முத்து, இப்ப என்ன செய்ய சொல்ற? அதுக்காக சண்டையா போட முடியும்? எனக்கு என்னமோ அவர் வேற யாரோ நினைச்சு என்னைய கூட்டிட்டு வந்துட்டாரு. இப்ப அவங்க அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்காக நான் அப்படி பண்ணலன்னு சமாளிக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஹலோ, நான் எதுக்கு அப்படி பண்ணணும்? நீங்க அப்படித்தான் பண்ணீங்கிறதுக்கு இங்க எல்லாரும் சாட்சி இருக்காங்க. ஆனா நீங்க ஒருத்தர் மட்டும்தான் நான் அப்படி பண்ணவே இல்லைன்னு சொல்றீங்க. சரி விடுங்க, அதை நான் எதையும் பெருசா எடுத்துக்கிடல. நாங்க கிளம்புறோம். அம்மா போயிட்டு வரோம்மா. ஏம்மா சரிம்மா, தெரியாம ஏதோ தப்பு நடந்துருச்சு. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிருமா. அம்மா நான் ஒண்ணுமே பண்ணலங்கிறேன். சரிப்பா வசந்தா, நீ ஒண்ணுமே பண்ணல. சரிம்மா, நாங்க கிளம்புறோம். பாத்துக்கோங்க உங்க பிள்ளைய பத்திரமா. பத்திரமா பாத்துக்கவா? நான் என்ன சின்ன பிள்ளையா? இல்ல ஏதோ பைத்தியம் கேட்டி பிடிச்சிருக்கா எனக்கு. அதை நீங்க தான் சார் சொல்லணும். நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அதை நீங்க உங்களுக்குள்ள பேசி முடிவு பண்ணிக்கோங்க. சரி, நாங்க வாரோம். தாத்தா போமா, முத்து போமா. எனக்கு ரொம்ப நேரமா பாத்ரூம் அர்ஜென்ட்டா வருது. எனக்கு அதை விட அர்ஜென்ட்டா இருக்கு. நீயாவது ஆம்பளை பிள்ளை, ரோட்டோரமா போய்க்கிடுவ. நான் என்ன செய்யறது? கல்யாணத்தை நிறுத்துற படபடப்புல பாத்ரூமும் போகல, சாப்பிடவும் செய்யல. ஒரு பக்கம் பசி, ஒரு பக்கம் பாத்ரூம் வருது. நான் என்னத்த செய்ய? சரி வா, இடத்த காலி பண்ணுவோம். வெண்ணிலா என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியலமா. ஓகே சார், பரவாயில்ல. நீங்க ரெஸ்ட் எடுங்க, நாங்க கிளம்புறோம். முத்து போலாமா? இவங்க உங்க ரிலேட்டிவா? ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட் கோமு சார். ஓ அப்படியா? ஐ எம் சோ சாரி மிஸ்டர். இட்ஸ் ஓகே சார், டேக் கேர், டேக் ரெஸ்ட். கோமு வா, லெட்ஸ் கோ. போவோம். தாத்தா வா. இங்கதான் இருக்கியா? ஏய் நீ எப்படிடா இங்க வந்த? நீ வரும்போது நான் வரமாட்டேனாடா? ஏய், அங்க கல்யாணத்தை நிறுத்தி எங்களை எல்லாம் அவமானப்படுத்திட்டு இங்க இவன் கூட இவன் வீட்டுல வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? தேவையில்லாம பேசாதவினே. நீ எப்படி இங்க வந்த? எப்படியோ வந்தேன், அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். ஆமா, நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? மரியாதையா நட, என் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு நட. ஏய் அவ இதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரணும்? அத கேட்க நீ யாருடா? எங்க வந்து யார்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க? வெச்சு ராவியர் ராவி. ஹலோ, சரி உங்ககிட்ட ஒன்னும் பேசல. அவளை என் கூட அனுப்புங்க. ஏய் கோழி, நடல ஸ்டேஷனுக்கு. அவ மேல கைய வச்ச கைய ஒடிச்சிருவேன். குட்டி நீ உள்ள போடா. போடா.
ஏய் வெளியே போ. நான் எதுக்கு வெளியே போகணும்? ஏ கோழி இங்கிட்டு வாழ. கல்யாணத்தை நிப்பாட்டி என்னை அவமானப்படுத்திட்டு இங்க வந்து இவன் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க. அம்மா இவன் கூட ஓடி போறதுக்காக தான் என்னைய வேண்டான்ட்டு வந்தியா? ஏய் விக்கி, இன்டீசென்ட்டா பேசாத. ஆமா நீ என்ன இவளுக்கு சப்போர்ட்டா? அவளை அவ காதெல்லாம் கூட சேர்த்து வைக்கிறதுக்கு வந்தீங்களோ ரெண்டு பேரும்? Damn it, this is your limit, விக்கி. நான் அப்படித்தான்டா பேசுவேன். பாதிக்கப்பட்டது நான் தானே. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் கல்யாணம் பண்ணிக்க இருந்த பொண்ணை நீ கூட்டிட்டு வந்திருப்ப. அப்படித்தான்டா கூட்டிட்டு வருவேன். என்னடா பண்ணுவ? உனக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு தகுதி இருக்கான்னு சொல்லு. அத கேக்குறதுக்கு நீ யாரு? நீ யார் வீட்டுல நின்னு யாருகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதா உனக்கு? நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? இப்ப நான் நேரா ஸ்டேஷனுக்கு போய் ஓ மேலையும் அவன் மேலையும் கம்ப்ளைண்ட் குடுக்கறனா இல்லையான்னு பாரு. வெண்ணிலா, என்ன நடக்குது? அதானுங்க எனக்கும் புரியல. இவ்வளவு நேரம் நான் கூட்டிட்டு வரலன்னுகிட்டு இருந்தாரு. இப்ப என்னடா விக்னேஷ் கிட்ட நான் தான் கூட்டிட்டு வந்தேன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப கோமுவ சாருக்கு முன்னாடியே தெரியுமா? ஆனா நம்ம கேட்டதுக்கு இல்லன்னு சொல்றாரு. இதுல என்னமோ இருக்கு வெண்ணிலா. சரி என்னன்னு பாப்போம், பொறுமையா இருங்க. நீ யார் மேல வேணா கம்ப்ளைண்ட் கொடு, என்ன வேணா கம்ப்ளைண்ட் கொடு. போ, உன்னால ஆனதை பாத்துக்கோ. போறேன். இன்னும் 1/2 மணி நேரத்துல போலீஸோட வர்றேன். சிரிக்கிற? பாத்துக்கிறேன்டா உன்னை. விக்னேஷ், என்ன? தேவையில்லாத வேலை பார்க்காதீங்க. நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறது யார் தெரியுமா? அதான் சொல்லிட்டேனே, யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லைன்னு. என்னையும் லேசா நினைச்சிட்டீங்கல்ல எல்லாரும்? இல்ல விக்னேஷ், காசு பணத்தை பத்தி நான் பேசல. அவர் ஒரு லாயர். போலீஸாவே இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. நான் அப்படி சொல்ல வரல. அவர்கிட்ட மோத்துறதா இருந்தா கொஞ்சமாவது லா தெரிஞ்சிருக்கணும். என்ன லாயருக்கு படிக்கிறேங்கிற மெதப்பா உனக்கு? நான் அப்படியெல்லாம் சொல்ல வரல. 1/2 மணி நேரத்துல போலீஸோட வருவேங்கிறீங்க. இங்க இருந்து நம்ம ஊருக்கு போறதுக்கே 1.25 மணி நேரம் ஆகும். இந்த ஊர் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். அதுக்கு தான் கொஞ்சமாவது லா தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னேன். சரி, யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க? அந்த நிக்கிறாளே என் கழுத்து அறுத்துட்டு போனவ கோழி மேல. கோமு மேல நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கவே முடியாது. ஏன் கொடுக்க முடியாது? கோமு மேஜர். அவங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை, நீங்க கட்டாய கல்யாணம் பண்ணீங்கன்னு ஈஸியா சொல்லிடலாம். அவ சம்மதிச்சுதான் இந்த கல்யாணம் நடக்க இருந்ததுங்கிறதுக்கு என்கிட்டயும் சாலிடா ப்ரூஃப் இருக்கு. இருக்கலாம். அதை உடைக்கிறதுக்கு எங்க கிட்டயும் சாலிடா எவிடன்ஸ் இருக்கு. என்ன உளர்ற? கோமு விருப்பப்பட்டு தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. கடைசி நேரத்துல தான் தான் கட்டிக்க போற மாப்பிள்ளைய பத்தின உண்மையெல்லாம் தெரிய வந்ததுன்னு நாங்க சொல்லுவோம். ஏன்னா நீங்க மும்பைல பண்ண வேலை எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் எங்க கிட்ட இருக்குல்ல. ஏய், அதுக்கு தான் முதல்லயே சொன்னேன் தேவையில்லாத வேலை பார்க்காதீங்கன்னு. உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. கிளம்புங்க. அப்படின்னா இந்த நிக்கிறானே என் பின்னாடி இவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். என்னன்னு கொடுப்பீங்க? நான் கட்டிக்க இருந்த பொண்ணை கடத்திட்டு வந்துட்டான்னு கொடுப்பேன். அதுக்கு முன்னாடியே தான் கல்யாணம் நின்றுச்சே. கல்யாணத்தை கோமுவே நிறுத்தினதுக்கு நிறைய சாட்சி இருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க எங்க சார் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா உங்களால அது முடியாது. ஒண்ணு கோமு கொடுக்கணும், இல்லைன்னா கோமுவோட தாத்தா கொடுக்கணும், இல்லைன்னா கோமுவோட சார்பில் வேற யாராவது கொடுக்கணும். உங்களால கொடுக்கவே முடியாது. ஏய் கோழி, இப்ப எதுக்குல வாயை பழந்துக்கிட்டு நிக்கிற? ஒண்ணும் இல்ல. இங்க பாரு, இப்போ உனக்கு என்ன வேணும்? வெளியே போ முதல்ல. அப்படின்னா நீ இவன் கூட ஓடி வர்றதுக்கு தான் என் கூட நடக்க இருந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு வந்திருக்க. ஆமா, அப்படியே வச்சுக்கோ. கிளம்பு. இரு, உன்னைய எங்க பாக்கணுமோ அங்க பாத்துக்கிறேன். இங்க பாரு, ஏய் உன்னதான் என்ன நீ சாதாரணமா நினைச்சிடாத. படிப்புல வேணா உன்னை விட நான் குறைஞ்சவனா இருக்கலாம். ஆனா பணத்துல அந்தஸ்துல உனக்கு சரிசமமானவன் தான். உன்னை எங்க பாக்கணுமோ அங்க பாத்துக்கிறேன்டா. யார் கூட சேரணுமோ அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு நீயும் விளையாடிக்கிட்டு இருக்கேல முத்து. ஏய் போடா இடியட். பாத்துக்கிறேன்டா, உங்க எல்லாரையும் பாத்துக்கிறேன்டா. சார், என்ன சார் நடக்குதுங்க? இப்பதான் நாங்க எல்லாரும் கோமு தெரியுமான்னு கேட்டதுக்கு தெரியாது, நான் கூட்டிட்டே வரலன்னு சொன்னீங்க. கோமுவா? அது யாரு? டேய், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னடா? நான் என்னடா பண்ணேன்? எங்க என்னங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? நீங்க இன்னும் போகலையா? சரியா போச்சு. பேசாம அவன் சொன்ன மாதிரி உங்க மேல நானே கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்திருக்கணும். யார் சொன்ன மாதிரி? ஐயய்ய, இவர் என்ன அண்ணியும் விக்கிற மாதிரி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. என்னங்க நடக்குதுங்க? எனக்கு ஒன்னும் புரியல. கோமு கூட்டிட்டு கிளம்புவோம் வா. அம்மா என்னமாச்சு? எதுக்குமா இப்படி ஷாக் ஆகி நிக்கிறீங்க? வசந்தா, உனக்கு என்னப்பா ஆச்சு? எனக்கு என்னமா? ஐம் ஆல் ரைட். சார், வசந்தன் சார். கோமு, இதெல்லாம் சரியா வராது. நீ கிளம்பு, வா போலாம். ஆமா முத்து, வா போயிருவோம். இந்த ஆள் என்ன லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. ஏம்மா, என் பிள்ளை அப்படியெல்லாம் இல்லம்மா. நீங்களே இப்ப பாத்தீங்க இல்லம்மா எப்படி மாத்தி மாத்தி பேசுறாருன்னு. என்ன வெண்ணிலா, எதுக்கு கூப்பிட்ட? சார், எதுக்கும் நீங்க உடனே ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில் எடுத்து வச்சிருங்க. ஆன்டிசிபேட்டரி பெயிலா? எதுக்கு வெண்ணிலா?
நீங்க பண்றத பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. இப்ப கத்திட்டு போனான்ல விக்னேஷ், அவன் இல்ல கோமுவே உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. என் மேல கம்ப்ளைண்டா? எதுக்கு? நான் என்ன தப்பு பண்ணேன்? சரிதான் சார், சரிதான், நீங்க ஒன்றும் பண்ணல சார். நீங்களும் ப்ரொஃபஸர் தான், இருந்தாலும் பார் கவுன்சில்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கனே. வாட்? அப்படின்னா சாருக்கு நான் சொன்ன மாதிரி ஆன்டிசிபேட்டரி பெயில் ஒன்று வாங்கி வச்சிருங்க சார். வசந்தன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு? இவர் மாற்றி மாற்றி பேசுறத பார்த்தா எனக்கே சந்தேகமா இருக்கு. ஒருவேளை இப்போ போன விக்னேஷ் எதுவும் குருட்டுத்தனமா கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்களும் விசாரணைக்கு வந்துட்டாங்கன்னா? ஆனா இவன் பேசுறத பார்த்தா எனக்கே கன்ஃபியூஸ்டா தான் இருக்கு. எதுக்கும் நீங்க சார் கூடவே இருங்க சார். நாங்கள் கோமாவை கூட்டிட்டு கிளம்புறோம். ஓகே சார், நாங்கள் அப்போ கிளம்புறோம். ஓகே. முத்து போவோம். கோமு வாங்க சார், பார்த்துக்கோங்க சார். ஓகேம்மா. சார் டேக் கேர். ஓகே, நான் என்ன சின்ன பிள்ளையா? டேக் கேர் சார், டேக் ரெஸ்ட். என்ன நீங்க என்ன சொல்ல போறீங்க? நீங்க வீட்டை விட்டு வெளியவே வராம இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. தாத்தா வா. வசந்தா, உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? ஏன்டா எல்லாரும் இப்படியே பேசுறீங்க? அப்புறம் என்ன ஏதுன்னு கேட்காம அந்த பொண்ணை நீ பாடுக்கு கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்த. ஏன்டா கூட்டிட்டு வந்தேன்னு கேட்டா நான் கூட்டிட்டே வரலங்கிற. ஒருத்தன் வந்து கேட்கறான் ஏன்டா கூட்டிட்டு வந்தேன்னு. ஆமாடா அப்படித்தான் கூட்டிட்டு வருவேங்கிற. இப்ப கேட்டா அந்த பொண்ணு யாருன்னே தெரியாதுங்கிற. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? ஏமா என்னம்மா சொல்றான் இவன்? வசந்தா என்னப்பா, நீ தானப்பா எல்லாம் பண்ண? ஏமா நானாம்மா? ஆமாப்பா. அம்மா நான் ஒண்ணுமே பண்ணலமா. என்னப்பா இப்படி சொல்ற? சரி போ, போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். என்ன கிருஷ்ணா? என்னன்னு எனக்கும் ஒண்ணுமே புரியலையம்மா. சாரு என்னம்மா முடிவு எடுத்திருக்க? எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு, சித்தப்பா இருக்கேன் பாத்துக்கிறேன். அம்மா அப்பா என்ன சொல்றாங்களோ அப்படியே செய்யறேன் சித்தப்பா. இப்படி சொன்னா எப்படி? சாரு, இவ்வளவு நேரமா நான் உங்ககிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? அம்மா அப்பா சொல்றத செய்யறதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு என்ன தோணுது? அவங்க சொல்றத செய்யணும்னு தோணுது. அவங்கள எதிர்த்துக்கிட்டு எதுவும் செஞ்சு பழக்கம் இல்லைல. அண்ணி நீங்க தான் இதுக்கு ஒரு பதில் சொல்லணும். எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு இவளை அந்த தம்பி கூட அனுப்பிட்டு ஊருக்கு எப்படி நான் வெறுங்கையை வீசிக்கிட்டு போறது? கூட்டிட்டு போன பிள்ளை எங்கன்னு கேட்பாங்கல்ல. அதுதான் பிரச்சனைன்னா பேசாம எங்க வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கிறதா சொல்லுங்க. ஆமாமாங்க, அப்படியே சொல்லலாம். என் தம்பி வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கேன் பிள்ளையன்னு சொன்னா யாரு என்ன கேப்பா? எத்தனை நாளைக்குங்க அப்படி சொல்றது? இப்படியே நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிள்ளைக்கு விடுவு காலம்னு ஒண்ணு வரவே வராது. தைரியமா துணிஞ்சு முடிவெடுங்க. இல்லாட்டி காலம் பூரா உங்க வீட்டுல மூளையில வச்சுக்கிட்டே தான் இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தாராளமா கூட்டிட்டு போங்க. எதுனாலும் ஒரு அளவுக்கு தான் பார்க்கணும். ஊருன்னு பார்த்து ஊர் நமக்கு வந்து என்ன செய்ய போகுது? சொல்றதெல்லாம் லேசு, ஈஸியா சொல்லிடலாம். அத்தை பெரியவங்க நீங்க பேசாமலே இருந்தா எப்படி? ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க. ஏங்கன்னு நான் தெரியாம தான் கேட்கறேன். எந்த தைரியத்துல உன்ற ஃப்ரெண்டை என் பேத்தி காலத்துல தாலி கட்ட சொன்னேன்? நம்ம புள்ள வாழ்க்கையை நம்மளே கெடுத்துட்டோமே, இனிமேலாவது நம்ம பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையாதான்னு நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா நீங்க அந்த பிள்ளை வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல, நம்ம நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிறீங்க. எங்க பிள்ளை அப்படியே இருக்கட்டும்னு நாங்களே நினைப்போமா? அப்படித்தானே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இல்ல கண்ணு, என்ற பேத்திக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை அமையறதுல எனக்கு சந்தோஷம்தான். சந்தோஷப்படுற மாதிரியே தெரியல. ஆனா இல்ல இப்படி திட்டு கல்யாணம்னா உரமனைங்க எல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. நல்லபடியா வாழ்வாங்கன்னு சொல்லிதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க. திடுதிப்புன்னு தானே இப்படி ஒரு விஷயம் நடந்தது, அதை ஏத்துக்கிட்டீங்க. அது எதிர்பாராம நடந்தது கண்ணு. எதிர்பாராம நடக்கல, பிளான் பண்ணி நடந்திருக்கு. ஒரு நோய் இருந்திருக்கு, சடனா இப்படி 1 மாசம் 2 மாசத்துல இறந்து போயிருக்காங்க. அந்த நோயோட அறிகுறி கொஞ்சம் கூட உடம்புல தெரியாம இருந்திருக்கும். நமக்கு சக்கரை நோய் வந்தா அதோட அறிகுறியா உடம்பு எவ்வளவு மெலியுது, பிரஷர் வந்தா அதோட அறிகுறியா எவ்வளவு தலை சுத்தல் இருக்கு. இப்போ இவ்வளவு பெரிய நோயை வச்சுக்கிட்டு அதோட அறிகுறி கொஞ்சம் கூட தெரியாம எப்படி இருந்திருக்கும்? அது என்னமோ தெரியலையே. தெரியலையே இல்ல, தெரிஞ்சுக்கிடல. அத பத்தி எல்லாம் உங்க சொந்தக்காரங்க யாருமே எதையுமே அங்க போய் கேட்கல. அப்ப எங்க போனாங்க அவங்க? அதெல்லாம் நம்ம போய் கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? அதான் சொல்றேன், உங்க பொண்ணோட வாழ்க்கையில உங்களுக்கு அக்கறை இல்லைன்னு. சின்ன பிள்ளையில ஸ்கூல்ல சேர்த்து விடும் போது பக்கத்துல இருக்கிற பிள்ளை அடிச்சிருச்சுனாலே நம்ம என்னன்னு போய் கேட்போம். இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, அது எப்படி என்னன்னு கேட்காம விட்டீங்க? நீங்களும் கேட்கல, உங்க சொந்தக்காரங்களும் கேட்கல, யாருமே கேட்கறதுக்கு முன் வரல. அவ்வளவுதான், அந்த பொண்ணோட தலையெழுத்து அவ்வளவுதான் விட்டுட்டீங்க. அப்ப இதை மட்டும் கேட்கறதுக்கு யாருக்கு என்ன உரிமை இருக்கு? இருந்தாலும் ஊருக்குள்ள பேசுவாங்க தம்பி. பேசுனா பேசிட்டு போறாங்கன்னு விடணும்னு தான் சொல்றேன். அப்படி ஒருவேளை உங்களுக்கு மத்தவங்க பேசுறத கேட்க முடியலன்னா சாருபாலா இங்க அக்கா வீட்டுல இருக்கிறதா சொல்லுங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சாருபாலாவுக்கு மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருக்கிறதா சொல்லுங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. அதெல்லாம் நம்புவாங்களா? எல்லாத்தையும் நம்புனீங்களே.
அவங்களுக்கு பேசுறதுக்கு அடுத்த விஷயம் கிடைக்கிற வரைக்கும் தான் இதை பத்தி பேசுவாங்க. அடுத்த ஒரு விஷயம் கிடைச்சிருச்சுன்னா இதை விட்டுருவாங்க. அதுக்காக உங்க பொண்ணு வாழ்க்கையை நீங்க அப்படியே விட்டுட்டே இருக்க முடியுமா? சரி தம்பி, நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கிடுவோம். நாங்க நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு ஊருக்கு அந்த தம்பி கூட அனுப்புறோம்னே வச்சுக்கிடுவோம். அவங்க வீட்ல அவங்க அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க, அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் என்ன பேசுவாங்க? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இல்ல எங்க பிள்ளைய நாங்க எப்படி நம்பி அனுப்புறது? அக்கா இதெல்லாம் அநியாயம். எந்த நம்பிக்கையில அந்த மாப்பிள்ளைக்கு உங்க பிள்ளைய கட்டி கொடுத்தீங்க? ஆனா அந்த கமல் என்னோட தம்பி மாதிரியே தான். நீங்க தைரியமா நம்பி அனுப்பலாம். அப்படி உங்களுக்கு பயமா இருந்தா நான் தான் கூட போறேன்னு சொல்றேன்ல. நான் ஒன்னு சொல்றேன், சாருவை நீங்க உங்க பொண்ணுங்கிறதே கொஞ்ச நாளைக்கு மறந்துருங்க. நான் என் பிள்ளையா பாத்துக்கிறேன். நான் கமல் கூடயும் சாரு கூடயும் பெங்களூருக்கு போறேன். நான் பாத்துக்கிறேன். இதெல்லாம் ஊர்ஜனம் சாதி சனமெல்லாம் ஒத்துக்கிடாது பாப்பா. ஐயோ, உங்களுக்கு இதுக்கு மேல எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியல. சாரு, முடிவா நீ என்னம்மா சொல்ற? வார்த்தை ஒரு வார்த்தை சொன்னால் என்ன, பார்வை ஒரு பார்வை பார்த்தால் என்ன, உன் தேவை நான் தீர்க்கவே வெண்ணீரில் மீனாய் நீந்துவேன், உன் காதலை கடன் வாங்கியே என்னை நானே தாங்குவேன், உன் பாதியும் என் நீதி ஒன்றேதான் என்று வாழ்கிறேன், உன் கண்களில் நீ சிந்தினாய் அப்போதே செத்து போகிறேன். சாருபாலா, தயங்காம முடிவெடுங்கம்மா. நாங்க எல்லாரும் உங்க பக்கம் இருக்கோம். நீங்க கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். இதுக்கு மேலேயும் நீங்க கஷ்டப்பட வேண்டாம். அப்பா கேக்குறேன் சாரு, உனக்கு என்ன மனசுல படுதோ அதை சொல்லுமா. சித்தப்பா உன் பக்கம் சப்போர்ட்டா இருக்கேன் சாரு. உனக்கு என்ன தோணுதோ சொல்லு. நான் அவர் கூட போறேன். சாரு, நல்லா யோசிச்சுதான் முடிவெடுத்திருக்கியா? நான் அவர் கூட போறேன். என்ன அவர் கூட அனுப்பி வச்சிருங்க. கண்ணு சாரு, நல்லா சந்தோஷமா போயிட்டு வாடா. நான் அவர் கூட போறேன்ப்பா, அனுப்பி வச்சிருங்க. அப்பா அனுப்பி வைக்கிறேன்டா, நீ சந்தோஷமா போயிட்டு வா. ஊர்ல யார் என்ன சொன்னாலும் அப்பா பாத்துக்கிறேன். தம்பி, என் பிள்ளைய உங்களை நம்பிதான் அனுப்பி வைக்கிறேன். நல்லா பாத்துக்கோங்க. ஓகே சார், ரொம்ப சந்தோஷம். பாப்பா, நீ கூட போறியாம்மா? கண்டிப்பா நான் கூட போறேன். கோமு, நிஜமாவே உனக்கு வெண்ணிலா ப்ரொஃபஸர் தெரியாதா? நிஜமாவே தெரியாது முத்து. ஆனா அவர் பேசுறத பத்தியா மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் உன்னை கைப்பிடிச்சு கார்ல இழுத்து போட்டுட்டு வந்தாரா, இல்ல நீயா கார்ல ஏறி உட்காந்தியா விக்கி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு? ஏய், நிஜமாவே அவர் தான் என்னை கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்தாரு. வேணா தாத்தா கிட்ட கேளு. ஆமா, நீ ஃபர்ஸ்ட் எதுக்கு கல்யாணத்தை நிப்பாட்டின? எப்படி நிப்பாட்டின? நாங்க எல்லாரும் அவ்வளவு சொன்னோம். அப்போ விக்கிதான் வேணும்னு ஒரே பிடிவாதமா இருந்த. சும்மாடா நடிச்சேன். அவனை கல்யாண மேடை வரைக்கும் கொண்டு வந்து நிப்பாட்டி கல்யாணத்தை நிறுத்தணுங்கிறதுக்காக. உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? நீ தானே முத்து சொல்லிக்கிட்டே இருப்ப அவன் என்னை ஒரு ஆப்ஷனா தான் வச்சிருக்கான்னு. அப்ப நான் இல்லைன்னா அடுத்த ஆப்ஷனை தேடி போயிடக்கூடாதுல்ல. மத்த பொண்ணுங்க வாழ்க்கையை அவன் கெடுத்துடக்கூடாதுல்ல. இப்ப கல்யாண மேடை வரைக்கும் வந்து கல்யாணம் நின்று போயிட்டா நம்ம அவனை யார் கட்டிப்பா? அவனை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடாது? உன்னோட லைஃப் தானே அதனால பாதிக்கும். அப்படியெல்லாம் பாத்துக்கிட்டே இருந்தா பொண்ணுங்க வெளியவே வர முடியாது. ஆமா, எல்லாம் ஓகே. நீ மேரேஜ் நிறுத்த போறேன்னு என்கிட்ட ஏன் முன்னாடியே சொல்லல? உன்கிட்ட சொல்லி இருந்தா நீ அமைதியா இருந்திருப்ப. அமைதியா இருந்திருப்பேனா? இல்ல, நீ எனக்காக வினய் கிட்ட எவ்வளவு தூரம் பேசுறேன்னு பாக்குறதுக்காக தான் உன்கிட்ட சொல்லாம இருந்தேன். ஆமா, நீ மேரேஜ் ஸ்டாப் பண்ண போறது என்னோட ப்ரோக்கு தெரியுமா? தெரியும். எப்படி தெரியும்? நீ, வெண்ணிலா, மானசி அக்கா எல்லாரும் என்கிட்ட வந்து இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொன்னீங்களா? நான் அதெல்லாம் முடியாது, நான் வினயவை தான் கட்டிப்பேன்னு சொன்னேனா? அதே மாதிரி உங்க அண்ணனும் என்கிட்ட வந்து பேசினாரு. விக்னேஷ் உங்களுக்கு பொருத்தமானவன் இல்லம்மா, தேவையில்லாம உங்க லைஃபை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்கன்னு என்கிட்ட சொன்னாரு. சரி. அப்பதான் நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, எப்படியும் இந்த கல்யாணத்தை நான் நிப்பாட்டிடுவேன்னு. என் ப்ரோவும் என்கிட்ட சொல்லல. நான் தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். எதுக்கு கோமு? உங்களுக்காக இவர் எவ்வளவு தூரம் பண்றாருன்னு பாக்குறதுக்கா? நல்லா தான் பண்ணாரு. அவங்க மைனிக்கு வளகாப்ப வச்சுக்கிட்டு கூட கோமுவோட கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. எனக்காக முத்து லைஃப்லயே பண்ண ஒரே விஷயம் இதுதான். அதுக்கு கூட நான் ஆசைப்படக்கூடாதா? ஆசைப்படலாம். இவருக்காக கோர்ட்ல வந்து பேசி இவர் லைஃபையே சேவ் பண்ணி கொடுத்தவங்கல்ல நீங்க, தாராளமா ஆசைப்படலாம், தப்பில்ல. தப்பா நினைச்சுக்கிடாதீங்க வெண்ணிலா. எனக்காக என் ஃப்ரெண்டு முத்து எவ்வளவு தூரம் தான் இறங்கி வர்றான்னு பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. சரி, நான் ஒன்றும் நினைச்சுக்கிடல. முத்து, தேங்க்ஸ்டா. எனக்காக கடைசி நேரம் வரைக்கும் கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டுறதுன்னு யோசிச்சேயா? வாய் மூடி இடியட்.
எனக்கு பக்கு பக்குன்னு இருந்துச்சு, எங்க நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் லைஃப் ஸ்பாயில் பண்ணிக்கிடுவியோன்னு. இவளுக்கு ஜாலியா இருந்திருக்கு. முத்து, என் லைஃப் மேல நீங்க எல்லாரும் இவ்வளவு அக்கறை வச்சிருக்கும் போது என் லைஃப் மேல எனக்கு அக்கறை இருக்காதா? அப்புறம் அவன் பின்னாடியே சுத்திட்டு இருந்த. அவனுக்கு நான் கடைசி வரைக்கும் ஒரு சான்ஸ் கொடுப்போம்னு நினைச்சேன். ஆனா எப்போ மும்பைக்கு வந்து உன்னையும் வெண்ணிலாவையும் டிஸ்டர்ப் பண்ணான்னு தெரிஞ்சதோ அப்பவே நான் என் முடிவை மாத்திக்கிட்டேன். இப்ப வேற இங்க வந்து குதி குதின்னு குதிச்சுட்டு போயிருக்கான். அவன்லாம் ஒரு ஆளு, பிள்ளை பூச்சி, தூக்கி போட்டு நசுக்கிட்டு போயிட்டே இருப்பேன். கோமு, நீங்க எங்க சார் மேல கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுத்துறாதீங்க என்ன? ஏன் கொடுத்தா என்ன? சும்மா செவனேன்னு வந்துகிட்டு இருந்தவளை தூக்கி கார்ல போட்டு மதுரை வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்காரு. ஆமா, சாப்பிட விடல, பாத்ரூம் கூட போக விடல. முத்து, எங்கேயாவது பாத்ரூம் கூட்டிட்டு போடா. ரொம்ப நேரமா அர்ஜென்டா இருக்கு முத்து. கோமு, என்கிட்ட சொல்லி இருந்தா நான் வீட்டுக்குள்ளேயே கூட்டிட்டு போயிருந்திருப்பேன்ல. ஐயோ, கடத்திட்டு வந்தவங்க வீட்லயே எப்படி பாத்ரூம் போறது? அதுவும் இல்லாம உள்ளுக்குள்ள அந்த பைத்தியம் வேற இருக்கு, மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். யாரு, எங்க ப்ரொஃபசர் ஏன் சொல்றீங்க? என்னை கடத்திட்டு வந்துச்சுல்ல, அதுதான். அவர் ரொம்ப பிரில்லியன்ட் தெரியுமா? தெரியும் தெரியும், இப்ப பார்த்தோம் அவ்வளவு நேரம். ஆமா, நீ இரு. பார் கவுன்சில்ங்கிற, ஆன்டிசிபேட்டரி பெயிலுங்கிற அப்படின்னு என்னன்னு தெரியுமா உனக்கு? தெரியாம யாராவது பேசுவாங்களா என்ன? அன்னைக்கு நான் கேட்டப்ப பார் கவுன்சில்னா என்னன்னு தெரியாதுன்னா. ஏய், தெரியாதுன்னு தானே சொன்னேன். இந்த அந்த பக்கம் திரும்ப. என்ன தெரிஞ்சதெல்லாம் வெளியே சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அப்போ நான் அதுக்கு முன்னாடி எல்லாம் லாஸ் பத்தி கேட்டது, எல்லாத்துக்கும் நீ தெரியாது தெரியாதுன்னு ஓடுனது. எல்லாத்தையும் நம்புறது ரொம்ப தப்பு பேபி. முத்து, பாத்ரூம் கூட்டிட்டு போடா. சரி நட, போய் கார்ல ஏறு போலாம். தாத்தா வா, பாத்ரூம் போறோம். நான் இப்பத்தே இந்த செடி ஓரமா போயிட்டு வந்தேன். யாரும் வைவாங்களோ? அதெல்லாம் வைய மாட்டாங்க, செடிக்கு தண்ணி ஊத்துறது மிச்சம் நினைப்பாங்க. நீ நட தாத்தா. பரமிட்டா என்னென்ன வேலையெல்லாம் பாக்குற நீ. படிக்க அனுப்பிச்சீங்க, அந்த வேலையை பாக்குறேன். நட. சரி எல்லாரும் இருங்க, போயிட்டு வர்றோம். பிள்ளைய ரெண்டு பேரும் என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும், என்னையா பிள்ளை? சரிங்கம்மா, எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். சாரு, சாருமா, பயப்படக்கூடாதுடா பிள்ளை, எதுக்கும் தைரியமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு, அதை நல்லா வாழணும். எதையும் நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, யாரும் என்னமோ சொல்லுவாங்களோன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. சிரிச்ச முகமா இங்க இருந்து கிளம்பி போடா தாயி, அப்பத்தானே எங்களுக்கெல்லாம் நிம்மதியா இருக்கும். பாரு, உன்னை பெத்தவங்களும் அப்பத்தான் நிம்மதியா இருப்பாங்க. பாரு, உங்க அப்பா உன் முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. உன் கூட உங்க சித்தியும் சித்தப்பாவும் வர்றாங்கல்ல, எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்கிடுவாங்க. நீ தைரியமா இருக்கணும். சரி. சார்பாலா வாழ்த்துக்கள், சந்தோஷமா இருக்கணும் என்ன? சரிங்கக்கா. எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்கம்மா, நாங்க எல்லாரும் உங்களுக்கு துணையா இருக்கோம். சரிங்க. சாருமா, பார்த்து போயிட்டு வாடா கண்ணு. அங்க போயிட்டு நிலவரம் என்னன்னு பார்த்துட்டு போன் போடுங்க. அதுக்கப்புறம் அம்மாவும் அப்பாவும் கிளம்பி வாரோம். நீங்க பயப்படுற மாதிரிலாம் எங்க வீட்டுல ஒண்ணும் நடக்காது, தைரியமா இருங்க. உங்களை நம்பித்தான் என் பிள்ளைய ஒப்படைச்சிருக்கேன் தம்பி, பாத்துக்கங்க. சரிங்க, பாத்துக்கிறேன், நல்லா பாத்துக்கிறேன். தம்பி, அவங்க வீட்ல எதுவும் கோவப்பட்டாலும் நீ கொஞ்சம் பொறுமையா பேசுடா. சரிங்க அண்ணே, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. சரி, அப்ப நாங்க கிளம்பட்டுமா? போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க, நல்லா இருங்க. சரி எல்லாரும் இருங்க, கிளம்புறோம். போயிட்டு வாங்கய்யா, போயிட்டு வாங்க. கேஎஸ், வரேன்ப்பா. சந்தோஷமா இரு கமல். தேங்க்ஸ்ப்பா. சரி எல்லாரும் இருங்க, வர்றோம். போயிட்டு வாங்க. சாரு, போலாமா? போலாம். சரி நட. பாப்பா, பார்த்து பொறுமையா பேசணும்டா. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். மாப்பிள்ள உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, பாத்துக்கங்க பிள்ளைகளை. சரிங்க தே, சரி. அக்கா, உன் வாய் துடுக்கெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு அவங்கள நல்லபடியா கொண்டு போய் விட்டுட்டு வா. சரிடா, நான் வர்ற வரைக்கும் என் பிள்ளைய நல்லா பாத்துக்கோ. ஆட்டும், நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா. எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு, பிள்ளை வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு. எப்படியோ என்ற பேத்தி நல்லா இருந்தா சரி. நல்லா இருப்பாங்க மேனி, ரெண்டு பேரும் நல்லா இருப்பாங்க, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. என்ற பேத்திக்கு அந்த மாசாணி அம்மா தான் துணையா இருக்கணும். என்னங்க, வீட்டுக்குள்ள வர வேண்டியதானே? இருக்கட்டும் இருக்கட்டும், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்.
உள்ள வந்து பேசுங்க. இப்படி வெளியே நின்று பேசினா என்ன நினைப்பாங்க? அதான் தட்டு மாத்தியாச்சுல்ல. இல்லம்மா இருக்கட்டும். சரி, என்ன விஷயம்? வேலைக்கு போகலையா? இந்த கிளம்பிட்டேன். உங்ககிட்ட உன்னை காட்டி செலக்ட் பண்ண சொல்லலான்னு வந்தேன். என்னதுங்க? என்னது? உனக்கு 5 பவுன்ல செயின் போடுறதா சொல்லியிருந்தேன் லைஸு. ஆமா. இப்போ என்கிட்ட ஒரு 3 பவுன் வாங்குறதுக்கு காசு இருக்கு. இந்த கேட்லாக்கை பார்த்து உனக்கு பிடிச்ச டிசைனை செலக்ட் பண்ணி தர்றியா? அதுக்கு என்ன அவசரம் இப்போ? வீட்டுக்கு செலவே நிறைய இருக்கும்ல. அது ஒரு பக்கம் இருக்கு ஐசு. இருந்தாலும் சொன்னதை செய்யணும்ல. ப்ளீஸ் இதுல ஒன்று செலக்ட் பண்ணேன். இல்ல, நான் ஒன்று சொன்ன கேப்பீங்களா? என்னம்மா இல்ல, இப்போதைக்கு செயின் வேண்டாம். நீ வெறுங்காலத்தோட வந்தா நல்லாவா இருக்கும்? எங்க அப்பா போடுறத தான் வேண்டான்னு சொல்லிட்டீங்கல்ல. அது சரிப்பட்டு வராது. நீ இதுல ஒன்று செலக்ட் பண்ணு. சரி, இதுக்கு ஏது காசு? வீட்டுக்கு லோனே இன்னும் முடிக்கலைல. இல்ல ஐசு, இப்ப முழுசா 3 பவுன் செய்யறதுக்கு என்கிட்ட காசு இல்ல. எங்க அம்மாவோட தாலியில மாங்கல்யம் இருக்குல்ல, அதுவும் அது கூட நிறைய குண்டு குண்டா போட்டிருப்பாங்க. அது எல்லாம் சேர்ந்து ஒரு 1.5 பவுன் வருது. மீதி 1.5 பவுனுக்கு என்கிட்ட காசு இருக்கு. அதான் ஒரு 3 பவுன்ல உனக்கு செயின் செஞ்சிடலாமேன்னு. உங்க அம்மாவோட தாலியா? இப்போதைக்கு அதை வச்சு மேற்கொண்டு ஒரு 1.5 பவுன் போட்டு 3 பவுன் செயின் போட்டுறேன் ஐசு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு மிச்சம் 2 பவுனை போட்டுடலாம். இப்போ உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற நெருக்கடியில இப்ப இந்த செயினை வேற போடணும்னு எதுக்கு பேசியிருக்கீங்க? அதான் உங்க அப்பா கிட்ட தான் ஒண்ணு வேண்டான்னு சவடால சொல்லியாச்சு. அதுக்காக உன்னை அப்படியே விட்டுற முடியுமா? வீட்டுக்கு கொஞ்சம் அத்தியாவசியமான சாமான்லாம் வாங்கணும்னு நினைச்சு காசு வச்சிருந்தேன். அதைத்தான் ஒட்டுமொத்தமா கொண்டு வந்து இறக்கிட்டானுங்கல்ல. எப்படியோ அந்த காசு மிச்சம் தானே. இந்த ஐசு பாரு. என்ன ஐசு திருப்பி கொடுத்துட்ட? நான் பார்க்கல. ஏன் ஐசு பிடிச்ச டிசைனை செலக்ட் பண்ணு. நான் போடுற செயின் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும். நீங்களே உங்களுக்கு பிடிச்ச டிசைனை செலக்ட் பண்ணி அது மாதிரியே செய்ய கொடுங்க. மாப்ள, என்ன வாசல்ல நின்னுட்டீங்க? ஐசு, உள்ள கூப்பிட வேண்டியதுனடி. ஏம்மா, நான் கூப்பிட்டேம்மா, அவர் தான் வரமாட்டேன்ட்டாரு. மாப்ள, இப்படி வாசல்ல எல்லாம் நின்று பேசக்கூடாது மாப்ள. அது உங்களுக்கும் மரியாதை இல்லை, எங்களுக்கும் கௌரவம் இல்லை. உள்ளுக்குள்ள வாங்க. இல்ல எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆச்சு, கிளம்பணும். ஐயே, இப்படி வந்துட்டு வெளியவே நின்னுட்டு போனா ஐசு அப்பாவுக்கு என்ன சொல்றது? எதுவா இருந்தாலும் உள்ள வந்து பேசுங்க மாப்ள. தட்டு வேற மாத்தியாச்சு, இன்னமே என்ன தயக்கம்? இல்ல இருக்கட்டும், பரவாயில்ல, எனக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். மாப்ள, என்ன விஷயமா வந்தீங்க? ஏம்மா, அப்பா கிட்ட எனக்கு செயின் போடுறதா சொல்லியிருந்தார்ல, அந்த செயினை செய்ய கொடுக்க போறாராம். அதான் என்னைய பிடிச்ச டிசைனை செலக்ட் பண்ண சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அடடே, அப்படியா? ம் ஐசு, நீ என்ன டிசைன் செலக்ட் பண்ண? நான் அவரையே செலக்ட் பண்ண சொல்லிட்டேம்மா. நாங்க அந்த காலத்துல தளபதி மாடல், கோதுமை மாடல்லாம் போடுவோம். இப்ப அதெல்லாம் ஓல்டு ஃபேஷன் ஆயிருச்சு. ஆனா அந்த டிசைன்ல இருக்கிற தரமும் நேர்த்தியும் இப்ப இருக்கிற டிசைன்ல வரவே மாட்டேங்குது. சட்டுன்னு ஒடிஞ்சிருது. தளபதி மாடலா? கோதுமை மாடலா? நெல்லு நெல்லா இருக்கும்லடி, அதான் கோதுமை மாடலு. அப்புறம் இப்ப இந்த பாம்பு மாடலு, பூரா மாடலுன்னு அடி நெல்லி நெல்லியா வருது நிறைய. சரி, உங்களுக்கு பிடிச்சதை நீங்களே பார்த்து வாங்குங்க. செயினா வேணுமா இல்ல நெக்லஸ் மாதிரி வேணுமான்னு மட்டும் சொல்லி ரைஸு. சொல்லி ரைஸு. லாங் செயினாவே இருக்கட்டும், நெக்லஸ் மாடல் வேண்டாம். சரி, அப்ப நான் கிளம்பட்டுமா? மாப்பிள, உள்ள வந்து ஒரு டீயாவது குடிச்சிட்டு போலாம்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் வர்றேன். அடே, அப்படியா? ஒன்னும் நினைச்சுக்காதீங்க, எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆயிருச்சு. ஏற்கனவே அங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். இனி இங்க இருந்து அவ்வளவு தூரம் போயிட்டு மறுபடியும் விருதுநகர் வரைக்கும் போகணும். சரி சரி, போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க, நேரத்தோட போகணும்ல. ஆமா, சரி போயிட்டு வரேன் ஐசு, வரேன். ஏன் ஐசு? என்னம்மா, இப்ப தானடி லோன் போட்டு வீடு கட்டியிருக்காரு. அதுக்குள்ள எப்படி நகை வாங்குறதுக்கு காசு சேர்த்தாரு? முன்னாடி ஒடிச்சு சேர்த்து வச்சிருந்திருக்காரு போலமா. அப்படியா? பரவாயில்லையே, நல்ல பிளான் போட்டுதான் பண்றாரு. அதனாலதான் ஆரையாயிருக்காரு. ஆமாம்மா. ஏண்டி 5 பவுன் போடுறதா சொன்னாரு? அவர் இப்பவே 5 பவுனே வாங்கிடுவோன்னு தான் சொன்னாரு. நான் தான் இப்போதைக்கு 3 பவுன் போதும், கல்யாணத்துக்கு அப்புறம் 2 பவுன் வாங்கிக்கிடலான்னு. ஏண்டி இப்பவே 5 பவுனே வாங்கிட வேண்டியதானே? அது இல்லம்மா, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அங்க போனதுக்கு அப்புறம் அவர் எனக்கு நகை செஞ்சு போட்டாருன்னு வைங்க, என்ன எல்லாரும் கெட்டிக்காரின்னு சொல்லுவாங்கல்ல. எனக்கு தானே நல்ல பேரு. ஆமா ஆமா, அதுவும் சேர்த்தேன். பாரு, இப்பத்தையும் கல்யாணம் முடிச்சு வந்தா அதுக்குள்ள நகை செஞ்சு போட்டுக்கிட்டான்னு ஒன்னத்தையும் பாராட்டுவாங்க. சரி சரி, கல்யாணத்துக்கு அப்புறமே மீதியை வாங்கிக்கோ. அப்புறம் ஐசு, கல்யாணத்துக்கு அம்மாவும் அப்பாவும் செஞ்சு வச்சிருக்க நகை எல்லாத்தையும் போட்டுக்கோ. அப்புறம் நீ மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும்போது வேணா கலட்டி இங்க வச்சுட்டு போயிரு. அதுக்கு மட்டும் எப்படியாவது பர்மிஷன் வாங்கு மாப்பிள்ளை கிட்ட. என்ன, அப்பாவுக்கும் ஒரு கௌரவம் இருக்கு பத்தியா? சரிம்மா, நான் கேட்டு பாக்குறேன். கேளு என்ன. சரி சரி, ஸ்கூல் கிளம்பலையா? நேரமாச்சு. இந்த கிளம்பிட்டேன். இவர் வந்தாரா? வாசலுக்கு வான்னு சொல்லி கால் பண்ணாரு, அதான் வந்தேன். அடுத்த தடவையெல்லாம் வந்தாருன்னா நீ வெளியே வந்துடாத, அவரை உள்ள கூப்பிட்டுரு. சரிம்மா. சரி சரி, போ, ரெடி ஆகு.
நான் போய் கண்ணு ரெடி ஆயிட்டானான்னு ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடுறேன். நான் போய் பார்க்கறேன், நீ போய் ரெடி ஆகு போ. சரிம்மா, ரெடி ஆயிட்டான்னா கூட்டிட்டு வந்துரு. ஆட்டோ